ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நெருப்பே இல்லாம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம். என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஆமாங்க, உண்மைதாங்க சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபயர்லெஸ் குக்கிங் தான் செய்ய போறோம். அந்த ஃபயர்லெஸ் குக்கிங்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியான ஸ்வீட் ரெசிபி வச்சு செய்ய போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சிம்பிளை தட்டி விட்டு போயிருங்க. வாங்க எப்படி செய்ய சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபயர்லெஸ் குக்கிங் தாங்க செய்ய போகிறோம். அந்த ஃபயர்லெஸ் குக்கிங்க்கு நம்ம கம்பு தாங்க எடுத்துருக்கோம். கம்பை பார்த்தீங்கன்னா மில்லட்னா ஒன்றும் இல்லைங்க, சிறுதானியங்கள் நிறைய இருக்குது. அந்த சிறுதானியங்கள் ஒன்றான கம்பை தான் நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கோம். அந்த கம்பை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். சிறுதானியங்களை நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறீங்கனாலும் வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம 1 டம்ளர் கம்பு எடுத்துருக்கோம். அந்த கம்பை பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கல்ல உலக்கையை வச்சு நல்லா குத்தி நைஸா எடுத்துக்குவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்காக மண்டை வெல்லமும் எடுத்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா நைஸா கம்பை நல்லா குத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட மிக்சி இருக்கிற பட்சத்துக்கு மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. ஆனால் இது மாதிரி ஆட்டுக்கல்ல உலக்கையை வச்சு குத்தி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தி மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஆட்டுக்கல் உலக்கை இருந்துச்சுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மண்டை வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளருக்கு 1 கப்பு, சின்ன கப்பில் 1 கப்பு மண்டை வெல்லம் எடுத்துருக்கோம். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா தட்டி நைஸாக தட்டிக்குவாங்க. ரெண்டும் நைஸாக வந்த பிறகு ஒரு பவுலில் நம்ம ரெண்டையும் எடுத்து வச்சுக்கலாம். இது ஃபயர்லெஸ் குக்கிங்காக, இதுக்காக நம்ம எந்த ஒரு நட்ஸும் ஃப்ரை பண்ணி போட போகிறதில்ல. ஃபயர்லெஸ் குக்கிங்னால இது எந்த ஒரு நட்ஸ் நம்ம போட போகிறதுல. நெய் மட்டும் பார்த்திங்கன்னா இருக்கிற நெய்யை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அது ஏன்னா ஒரு ஈரப்பதத்துக்காக பிடிச்சா புடியாகுங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு கையிலேயே நெய் தேய்ச்சிட்டு அப்படியே நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியான கம்பு லட்டு சூப்பராக ரெடி ஆயிரும். மில்லட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஈஸியாகவும் செய்ய முடியும். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. சிம்பிளாக ஒரு 1/2 ஹவருக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு கூட கொடுத்தா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.